عليكم السلام. على رسول الله محمد بن عبد الله ما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நேரம் காலம் தவறாமல் உணவளிக்கக்கூடிய அந்த ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மனித மண்டோட்டில் மது அருந்திய சமூகத்தை ஒரு வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் மூமின்களுக்கு ஞாபகமூட்டுங்கள், அந்த ஞாபகமூட்டுவதற்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வகையிலே இன்று நன்றியை மறப்பது நல்ல விடயமும் கிடையாது என்ற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்பது சாலச்சிறந்தது என்று கருதுகின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு நன்றி செலுத்துமாறு அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, அல்லாஹ் தஆலா உங்களை உங்களுடைய தாய்மார்களில் வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நீங்கள் அந்த வெளியாக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் எந்த விடயத்தையும் அறிய மாட்டீர்கள் சொல்லிவிட்டு வஜஅலகுமுஸ் ஸம்அ, அல்லாஹ் கேட்பதற்கு காதைகளை தந்திருக்கின்றான். வல் அப்சார, இன்னும் பார்வையை அல்லாஹ் தந்திருக்கின்றான். வல் அஃஇதா, சிந்திப்பதற்கு அல்லாஹ் உள்ளங்களை தந்திருக்கின்றான். லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு என்று சொல்லி காட்டுகின்றான். ஆரம்பமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒரு கலிமத்து தௌஹீத், கலிமா தௌஹீதை ஏற்றுக்கொண்ட ஒரு தாயின் வயிற்றிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் வெளியாக்கி வைத்திருக்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் வெளியாக்கி இருக்கின்றான். மொத்தமாக அல்லாஹ் ஒரு முஸ்லிமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்ற ஒரு முஸ்லிமாக அல்லாஹ் எம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆரம்ப கட்டமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கவும் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் பெரும் பெரும் படிப்புகள் எல்லாம் படித்துவிட்டு காபிர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் புனிய இஸ்லாமிய அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றானே. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே அன்றி நீங்கள் மரணிக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஆரம்ப கட்டமாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஒரு முஸ்லிமாக படைத்திருக்க என்பதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்துமாறு அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். எவ்வாறு? யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் நிதாஉல் முஃமினீன், மூமின்களை அழைத்தல சொல்லி காட்டுகின்றான். எவ்வாறு? யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றவற்றில் நல்லவற்றை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு வஷ்குரு லில்லாஹ்,
அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அழைத்திருக்கின்ற அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் இந்த வசனத்தை சூரத்துல் பக்ராவிலே 172வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மற்றும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சூரத்துல் நஹ்லிலே 114வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்ற பொழுது ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றவற்றிலிருந்து ஹலாலை சாப்பிட வேண்டும். ஒரு முஸ்லிம் ஹராமான விடயத்தில் ஈடுபடக்கூடாது. ஹராமான உணவை அவன் சாப்பிடக்கூடாது. அது எந்த ரீதியாக இருந்தாலும் சரி, ஹராத்தின் பக்கம் அவன் இறங்கக்கூடாது. அவன் ஹலாலான முறையிலே உண்ண வேண்டும், அவனுடைய வாழ்நாளை அவன் கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மற்றும் சொல்லிவிட்டு அல்லாஹ் வஷ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருக்கின்ற அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகின்ற சொல்லி காட்டுகின்றான். ஆரம்பமாக அல்லாஹ் வஷ்குரு லில்லாஹ் என்று சொல்லுகின்றான். மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் வஷ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருக்கின்ற நிஅமத்து அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகின்ற சொல்லிவிட்டு இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருக்கின்ற அந்த அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகின்ற சொல்லி காட்டுகின்றான். மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்ற பொழுது وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, அல்லாஹ் எமக்கு அளித்திருக்கின்ற அந்த அருட்கொடைகள் நாம் கணக்கெடுத்து பார்த்தால் கணக்கிட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் எமக்கு அருட்கொடையை தந்திருக்கின்றான். பார்ப்பதற்கு அல்லாஹ் கண்ணை தந்திருக்கின்றான், சிந்திப்பதற்கு அல்லாஹ் உலகை தந்திருக்கின்றான், கேட்பதற்கு அல்லாஹ் காயை தந்திருக்கின்றான். இப்படியெல்லாம் எமக்கு அல்லாஹ் பல அருட்கொடைகளை எமக்கு தந்திருக்கின்றான். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, குடிக்கிற நீர் எமக்கு நல்ல முறையிலே சலமாக செல்கின்றது, உண்கின்ற உணவு நல்ல முறையிலே வளமாக செல்கின்றது. இந்த 2 விடயமும் ஒரு மனிதனுக்கு நல்ல முறையிலே இல்லாத காரணமாகத்தான் இன்றும் கூட மனிதர்கள் வைத்தியசாலையிலேயும் வீடுகளிலேயும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். குடிக்கிற நீர் எவ்வாறு சலமாக செல்கின்றது, மனிதனுக்கு இந்த பிரச்சனை நல்ல முறையா இந்த விடயம் நல்லதாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையை அவன் சிறந்த முறையிலே கொண்டு செல்ல முடியும். அவனுக்கு அல்லாஹ் அளித்திருக்கின்ற அருட்கொடைகளில் ஏதாவது ஒரு தீங்கு இழக்கப்பட்டிருந்தால் அவனுடைய வாழ்நாளை அவன் நல்ல முறையிலே செய்ய முடியாது. எனவே நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவ்வப்போது மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாது ஷைத்தானுடைய பாதையில் அவன் சென்று கொண்டிருக்கின்றான். அவன் மமதை அடித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய இந்த உலக வாழ்க்கையிலே, அற்ப சொற்ப வாழ்க்கையிலே இந்த உலகம்தான் பெருமதி. உலகத்தில் ஒரு சம்பாதியத்தை ஒரு மனிதன் அடைவதற்கு பல நிமிடம் அவன் யோசிக்கின்றான், சிந்திக்கின்றான். இப்படி செய்தால் இந்த விடயத்தை அடைந்து கொள்ள முடியும், இப்படி செய்தால் இவ்வாறு லாபங்களை அடைந்து கொள்ள முடியும் என்று அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவனுடைய வேலைக்காக வேண்டிய மனிதன் சிந்திக்கின்றான். அவனுடைய நேரங்களை அவன் அதற்காக வேண்டி கழிக்கின்றான். ஆனால் அவன் சிந்திப்பதற்கு உள்ளத்தை கொடுத்திருக்கின்ற அந்த அல்லாஹ்வை அவன் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த உலகத்திலே. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது அவ்வப்போது மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற சூரத்தில் ஆதியாத்தில 6, 7, 8 வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் அவனுடைய இறைச்சகனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான். நன்றி கட்டவனாக இருப்பதற்கு யார் காரணம் அதனையும் சொல்லி காட்டுகின்றான். அவன்தான் நன்றி கட்டவனாக, அவனே சாட்சி. தன்னுடைய இறைவனுக்கு அவன் நன்றி கட்டவனாக இருக்கின்றான். அதற்காக சாட்சி அது அவன்தான் சொல்லிவிட்டான் அல்லாஹ். அவன் செல்வத்தை அதிகமாக விரும்பிவிட்டான்.
என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அல்லாஹ் மற்றொரு வசனத்தை சொல்லிக்கொண்ட பொழுது, ஏ மனிதனே, உன்னுடைய சங்கையான இறைச்சகனை மறக்கடிக்க செய்தது என்ன என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லதி ஹலகக, உன்னை அவன் படைத்திருக்கின்றான், ஃபஸவ்வாக, உன்னை ஒழுங்காக அமைத்திருக்கின்றான், ஃபாதலக, உன்னை சரி செய்திருக்கின்றான், ஃபி ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரகபத், எந்த வடிவத்தில் உன்னை படைக்க வேண்டுமோ அந்த வடிவத்தில் அல்லாஹ் உன்னை படைத்திருக்கின்றான். இப்படியெல்லாம் மனிதர்கள் அவ்வப்போது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தை, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக மனிதனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களையே நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? கண்ணை எங்க வைக்க வேண்டும், காதை எங்க வைக்க வேண்டும்? இப்படியெல்லாம் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே சிந்திப்பவனாக இருந்தால், அல்லாஹ் இப்படியெல்லாம் என்னை கால்குலை தந்திருக்கின்றானே. எத்தனையோ மனிதர்கள் கண் இருக்கின்றது பார்க்க முடியாது, காது இருக்கிறது கேட்க முடியாது, கால்கள் இருக்கின்றது நடக்க முடியாது. இவ்வாறு இருந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்னை நல்ல முறையிலே வைத்திருக்கின்றானே என்பதெல்லாம் ஒரு மனிதன் அவன் சிந்திப்பவனாக இருந்தால், அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை ஒரு காலமும் நடந்து வாழ மாட்டான் அந்த உலகத்திலே. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கேள்விகளை கேட்டுவிட்டு மனிதர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று விடயத்தில் சொல்லி காட்டுகின்றான். எவ்வாறு சொல்லி காட்டுகின்றான்? அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற நீரை நீங்கள் பார்க்கவில்லையா? அஅன்தும் மன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அதனை நீங்களா அந்த மேகத்திலிருந்து வர வைக்கிறீர்கள், அது நாங்களே பொழிய வைக்கிறோம் சொல்லிவிட்டு, லவ் நஷாஉ லஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாங்கள் நாடினால் குடிக்கின்ற அந்த நீரை உப்பாக மாற்றுவோம் என்று சொல்லி காட்டுகின்றான். சொல்லிவிட்டு ஃபலௌலா தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, குடிக்கின்ற நீர் எந்த சந்தர்ப்பத்தில் உப்பாக மாறும் என்று கூட நமக்கு தெரியாது. நம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். குடிக்கின்றோமா? நல்ல முறையிலே குடிக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். குடித்த பின்னர் சாப்பிடுகின்றோமா? சாப்பிட்ட பின்னர் அல்ஹம்துலில்லாஹ். எமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன விடயங்களை எமக்கு கூறி காட்டியிருக்கின்றார்களோ அந்த விடயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே கூறுகின்ற பொழுது, குல் ஹுவல்லதி அன்ஷாக்கும், உங்களை நான் தான் உருவாக்கி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன், பார்வையை தந்து அல்லாஹ், கேட்பதற்கு செவிப்புலனை தந்து அல்லாஹ், சிந்திப்பதற்கு உள்ளங்களை தந்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? கலீலம் மா தஷ்குரூன், நீங்கள் குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறீர்கள் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் வகலீலும் மின் இபாதிய ஷகூர், என்னுடைய அடியார்களில் குறைவானவர்கள் தான் என்னை நன்றி செலுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்ற ஒரு சூரத்துல் கஸஸிலே அல்லாஹ் கூறுகின்ற பொழுது, குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பித்யா அஃபலா தஸ்மஊன், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த இரவாக எதுவரைக்கும்? இரவாக மறுமை நாள் வரைக்கும், ஒரு மாதம் அல்ல, ஒரு வாரம் அல்ல, மறுமை நாள் வரைக்கும் இந்த இரவாக ஆக்கினால் அல்லாஹ்வை அன்றி யார் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவது, பகலை கொண்டு வருவது யார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அஃபலா தஸ்மஊன், நீங்கள் செவி கேட்க மாட்டீர்களா என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். அதே போன்று குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன், பகலை பகலாக ஆக்கினால் இலா யௌமில் கியாமா,
மறுமை நாள் வரைக்கும் பகலை பகலாக்கினால் அல்லாஹுவை அன்றி உங்களுக்கு இரவை கொண்டு வருவது யார் என்றால் சொல்லி காட்டுகின்றார். அந்த இரவு நேரத்தில் நாம் இளைப்பாறுகின்றோம். அந்த இளைப்பாறுகின்ற அந்த இரவை கொண்டு வருவது யார்? அஃபலா துபுசிரூன், நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அல்லாஹ் கேட்கின்றான். முதல் வசனத்திலே அல்லாஹ் கூறிக்கொண்ட பொழுது ஒமின் ரஹ்மத்திஹி ஜஅல லக்குமுல் லைல வன் நஹார், பகலையும் இரவையும் அல்லாஹ் ஆக்கியிருப்பது அவனுடைய ரஹ்மத்தையும் உள்ளவைதான். லிதஸ்குனு ஃபீஹி, அல்லாஹ் இரவை ஆக்கியிருக்கின்றான் இளைப்பாறுவதற்காக வேண்டி. வலி தப்தகு மின் ஃபதுலிஹி, பகலை ஆக்கியிருக்கின்ற அவனுடைய அருளை தேடுவதற்காக வேண்டி. வல அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். அப்படியெல்லாம் அல்லாஹ் எமக்கு அவர் கொடைகளை தந்திருக்கின்றான், நான் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருப்பதற்காக வேண்டி. ஒரு மனிதனுடைய நாவு இச்சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக், இரண்டு அருட்கொடைகள் இருக்கின்றன. அந்த இரண்டு அருட்கொடைகளிலேயும் அதிகமான மனிதர் கதீரும் மினன் நாஸ், அதிகமான மனிதர்கள் பொடுபோக்குத்தனம் காட்டுகின்றார்கள். அதிலே ஒன்று அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஆரோக்கியம் இல்லாவிட்டால் அவனுடைய அன்றாட வாழ்க்கையை அவன் நல்ல முறையில் செலுத்த முடியாது. அவன் வேலை செய்வனாக இருந்தாலும் சரி, அவன் உண்கின்ற ஒரு கவல உணவை தன்னுடைய வாயில் வைத்து உண்பதற்கும் அவனுக்கு ஆரோக்கியம் வேண்டும். ஆரோக்கியம் இல்லாத சந்தர்ப்பத்திலே நமக்கு எந்த விடயத்தையும் சீராக செய்ய முடியாது. ஆரோக்கியம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்றாகும். அதே போன்று வல் ஃபராக், ஓய்வு நேரம். ஓய்வு நேரமும் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். ஒரு பயணம் நம் சென்று விட்டால் அந்த பயணம் செல்வதற்காக வேண்டி ஒரு சிறிய அளவு நாம் ஓய்வெடுக்க வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்தில் இவருடைய நாளாந்த வேலையை நாம் சீராக செய்ய முடியாது. ஆரோக்கியம் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே ஒரு ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும், இந்த ஓய்வு நேரம் ரெண்டு விடயமும் நமக்கு மிக முக்கியமான ஒரு நியமத்தாக அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமான நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னைய சமூகத்திலுடையவர்களுக்கு எல்லாம் பெரும் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த காரூன் என்பவருக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்தான். அல்லாஹ் சூரத்துல் கஸ்ஸஸ் என்ற சூறாவிலே அதனை தெளிவுபடுத்துகின்றான். எவ்வாறு என்ற அந்த செல்வத்துடைய அவருக்கு கொடுத்த அந்த செல்வத்துடைய ஹசானாவுடைய அந்த திறப்பை ஒரு பலமிக்க ஒரு கூட்டம் சுமந்துகின்ற அளவுக்கு என்று அல்லாஹ் கொடுத்திருந்தான் இருந்தால் அது எவ்வாறாக இருக்கும் என்பது சிந்திக்க முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய அவர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான். செல்வத்தை கொடுப்பதன் காரணமாக அவர் மமதை அடித்தார். என்ன சொன்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, இந்த செல்வம் எல்லாம் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு விட்டது. அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த செல்வத்தை, அந்த அருட்கொடையை அவன் மறந்து பெருமை அடித்து வாழ்ந்த அந்த பெருமை அடித்த அந்த விடயத்தை அல்லாஹ் எமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றான். பூமியிலே நாங்கள் அவரை திரிவாங்க செய்தோம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். எனவே இதெல்லாம் அடுத்த எமக்கு ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஆட்சி அதிகாரங்கள் செல்வங்கள் எல்லாம் கொடுத்தும் கூட அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் செலவு செய்யாது மமதை அடித்தவருடைய நிலைமையை அல்லாஹ் எமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ஃபிர்அவுன் அவரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடியன்.
அவருடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் என்ன சொன்னான்? உன்னுடைய உடம்பை பின் சமூகத்துக்கு ஒரு அத்தாட்சியாக நாம் ஆக்குவோம் என்ற அல்லாஹ்வுடைய வார்த்தை இன்றும் உண்மையாக்கப்பட்டுக் கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வங்களையும் ஆட்சி அதிகாரங்களையும் கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களை அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிக்காட்டியிருக்கின்றான். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமினுடைய விடயமெல்லாம் ஆச்சரியத்துக்குரிய விடயம். ஒரு மூமினுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான். அது அவனுக்கு சிறந்ததாக காணப்படுகின்றன. அதே போன்று அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் அவன் பொறுமையாக இருக்கின்றான். அதன் மூலமாக அது அவனுக்கு சிறந்ததாக காணப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற பொழுது, அலம் நஜ்அல் லஹு ஐனைன், மனிதனுக்கு நாம் 2 கண்களை காக்கவில்லையா, வலிசானன், ஒரு நாவையும், வஷஃபத்தைன், 2 உதடுகளை நாம் ஆக்கவில்லையா, வஹதைனாஹு நஜ்தைன், 2 பாதைகளை நாம் அவனுக்கு ஆக்கி கொடுக்கவில்லையா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சுவன பாதை என்றும் நரகத்துடைய பாதை என்றும் ஒரு மனிதனுக்கு நாம் காட்டவில்லையா என்று திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடித்து ஒரு வசியத்தை சொன்னார்கள். அதுதான் நாம் ஐங்கால தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய ஒரு துஆ. சொன்னார்கள், யா முஆத் லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் தகூல், நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நீ கூறாம விட்டுவிட வேண்டாம். சொன்னார்கள், அல்லாஹும்ம இறைவா இன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ் உன்னை ஞாபகம் செய்வதற்கு எனக்கு உதவி செய்து விடுவாயா, வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதிலும் எனக்கு உதவி செய்து விடுவாயாக, வ ஹுஸ்னி இபாதத்திக, உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்காகவும் எனக்கு இந்த 3 விடயத்திலையும் எனக்கு உதவி செய்து விடுவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த வசியத்தை ஒரு துஆவை இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்தி உள்ளேன். எனவே அந்த துஆவை நாம் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடன் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்ற துஆவை நாம் அதிகமாக அல்லாஹ்வுடன் கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தார்கள். முன்னைய நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எவ்வாறு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற பொழுது, இன்னஹு கான அப்தன் ஷகூரா, நிச்சயமாக அவர் நன்றி உள்ள அடியானாக இருந்தார் என்று சொல்லி காட்டுகின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் ஆடையை அணிந்தாலும் சரி, உணவு உண்டாலும் சரி, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இன்னஹு கான அப்தன் ஷகூரா என்ற விடயத்தை தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற பொழுது, ஷாக்கிர் லி அன்உமி, அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கின்றான். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சூரத்தில் நம்முடைய கூறுகின்ற பொழுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு ஓடை பகுதியில் செல்கின்ற பொழுது ஒரு எறும்பு பேசியதை அல்லாஹ் அந்த எறும்பு பேசிய விடயத்தை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருந்தான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்ற பொழுது, قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم
லா யஹ்திமன்னகும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். சுலைமானும் அவருடைய படையினரும் உணராத விதத்தில் உங்களை வீழ்த்து விட வேண்டாம், உங்களுடைய புற்றுக்குள் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று ஒரு எறும்பு பேசிய விடயத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அச்சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கின்றார்கள்? அந்த எறும்பு சொன்ன வார்த்தைக்காக வேண்டி அவர்கள் சிரித்தவாறு புன்னகித்தார். இவ்வாறு وقال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي. என்னுடைய இறைவனை நீ என் மீதும் என் தாய் தந்தையர் மீதும் புரிந்து உன்னுடைய அருள்களுக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும் وأن أعمل صالحا ترضاه, இதனை நீர் பொருந்திக் கொள்வாயோ அத்தகைய நற்செயலையும் நான் செய்ய அருள் புரிவாயாக. وادخلني برحمتك في عبادك الصالحين, உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னுடைய நல்லடியார்களில் என்னை நீ நிலைத்து விடுவாயாக என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விடயத்தை அல்லாஹ் சூரத்து நம்மளை வழிகாட்டுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிமார்களும் கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு நமது நன்றியை சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் எமக்கு பல நியமத்துகளை தந்திருக்கின்றான், அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். அந்த அருட்கொடைகளை நாம் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன செய்த பிரகாரம் நாம் வாழக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், அவர்கள் இரவு நேரங்களிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுவரைக்கும் சொன்னால் ஹத்தா தத்தஃபத்தர கதமா, அவருடைய கால் வீங்குகின்ற அளவுக்கு அல்லாஹ்வை நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு அறிவிப்பிலே தவர்ரமத் கதமா என்ற வார்த்தையும் வந்துள்ளன. சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, லிம தஸ்னு ஹாதா யா ரசூலல்லாஹ் வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வமா தஅخر. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, ஏன் இந்த அளவுக்கு அல்லாஹ்வை கால் வீங்குகின்ற அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறீர்கள் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா உஹிப்ப நகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருப்பதற்கு நான் விரும்புகின்றேன் என்று ஒரு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி இருந்தார்கள் என்றால் நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முன்பின் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார் சூரத்துல் ஃபாத்திஹிலே, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅخر வயுத்திம்ம நிஅமத்தஹு அலைக வயஹ்தியக சிராத்தம் முஸ்தகீமா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எனவே நாம் எமக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். யாருக்கு பேச முடியாதோ, யாருக்கு நடக்க முடியாதோ, யார் இன்று வரைக்கும் வைத்தியசாலையில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் போய் கேட்டால் அவருடைய பெருமதி விளங்கும். கண்ணில்லாதவரிடம் கண்ணை பற்றி பேசினால் அவர்களுக்கு விளங்கும். கண் இருக்கின்றது, நல்ல முறையிலே பார்க்க முடியாது. இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரைக்கும் என்னையும் உங்களையும் நல்ல முறையிலே படைத்திருக்கின்றான். நல்ல முறையிலே அவனுடைய அருட்கொடைகளை எமக்கு தந்திருக்கின்றான். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். முன்னே நபிமார்கள் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்திருக்கின்றார்கள். அதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே நாம் அடாவடித்தனம் காட்டி வாழ்பவர்களாக இருந்தால்
நாளை மறுமையிலே அல்லாஹ் வைத்திருக்கின்ற கொடிய அந்த நரகத்தை நாம் அடைந்து கொள்வோம் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் ஒரு மனிதன் சுவர்க்கத்தை கேட்பவனாக இருந்தால் அவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்கட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சுவர்க்கம் அந்தஸ்தினால் உயர்ந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதனை நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக.